தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப்போகும் இந்த வார்த்தைகள், உங்கள் இதயம் எத்தனை முறை உடைந்திருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நம்பிக்கை உடைந்திருந்தாலும், உங்கள் மனம் எத்தனை தடவை சோர்ந்திருந்தாலும், இந்த ஒரு உரை உங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த நெருப்பு அதை மீண்டும் தீப்பொறியாக மாற்றும். ஏனெனில் இது சாதாரண மனிதன் சொல்லும் வார்த்தைகள் அல்ல, இது சிவபெருமானின் உண்மை. இவர் குரல், இவர் எச்சம், இவர் தைரியம். சிவபெருமான் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? நீ விழுந்தால் எழு, நீ அழுதால் துடை, நீ பயந்தால் போராடு, நீ சந்தேகப்பட்டால் அதையே உடை, உலகம் உன்னை நசுக்கினால் அதே உலகத்திற்கு நீ யார் என்பதை காட்டி எழு. இதுதான் சிவத்தன்மை, இதுதான் உன்னுடைய DNA, இதுதான் உன்னுடைய உயிர். நீ இன்று சும்மா இருக்க வேண்டியவன் அல்ல. நீ பிறந்தது போராட, நீ பிறந்தது வெல்ல, நீ பிறந்தது உன்னை தாண்டி எழா, நீ பிறந்தது உன்னை வெல்ல. நீ நினைத்துப் பாரு, உன்னை யாரெல்லாம் தடுத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் உன்னை நசுக்கிவிட முயற்சித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் உன்னை குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறார்கள், யாரெல்லாம் உன் கனவுகளை கேலி செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் யாருக்கு? வெறும் காற்று. அவர்கள் சொல்வது வெறும் ஒலி. அது உனது உண்மையை மாற்றாது, உனது விதியை மாற்றாது, உனது பயணத்தை நிறுத்தாது. ஏனென்றால் உன்னோடு இருக்கிறவர் யார்? சிவபெருமான். அவர் சொல்வது, உனக்கானதை யாரும் கவர்ந்து போக முடியாது, உனது நேரம் வராமல் போகாது, உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாழ்க்கை மெதுவாக இருக்கலாம், வெற்றி தாமதிக்கலாம், உன் காலடி தடுமாறலாம், உன் மனம் நடுங்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், சிவன் உன்னை துண்டாக விட்டு விடமாட்டார். உன் மனதில் பல சந்தேகங்கள் இருக்கலாம். நான் முடிப்பேனா? என்னாலா? என்ன ஆகும்? ஏன் இது நடக்கிறது? ஏன் வாழ்க்கை இவ்வளவு கடினம்? இந்த கேள்விகள் அனைத்தும் மனிதரின் மனதில் வரும். ஆனால் சிவத்தன்மை உள்ளவர்களின் மனதில் ஒரு கேள்வி மட்டும் வரும், எப்படி நான் வெல்லப் போகிறேன்? அந்த ஒரு கேள்விதான் உன்னை மனிதனிலிருந்து வீரனாக மாற்றும். அந்த ஒரு கேள்விதான் உன்னை பலவீனமாக இருந்து பலமாக மாற்றும். பயம் வந்தால் என்ன? பயம் ஓடுவதற்கான சிக்னல் அல்ல, பயம் போராடுவதற்கான சிக்னல். பயம் என்றால் நீ ஒரு பெரிய விஷயத்துக்கு முன்னால் நின்றிருக்கிறாய் என்று அர்த்தம். பயம் வந்ததுக்கும் போராடு, பயம் வந்ததுக்கும் நிமிர்ந்து பார், பயம் வந்ததுக்கும் உன்னையே நினை. நீ பிறந்தது சாதாரண வாழ்க்கைக்காக அல்ல, நீ பிறந்தது சாம்பலில் இருந்து தீ உருவாக்குவதற்காக. சிவபெருமான் மூன்றாவது கண் வைத்திருக்கிறார். அது கோபத்திற்காக அல்ல, அது அழிக்க வேண்டியதை அழிக்க. நெகட்டிவிட்டி, சந்தேகம், பயம், தாழ்வு உணர்வு, இவை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்க. அதே மூன்றாவது கண் உன்னுடைய மனத்திலும் இருக்கிறது. நீ அதை திறக்கவில்லை என்பதால் தான் நீ நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்று அந்த கண் திறக்கப் போகிறது. அந்த கண் திறந்தா உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன்னால் முடியாதவை எதுவும் இல்லை. நீ நம்பாமல் இருக்கும்போதுதான் முடியாதது போல தெரியும். நீ நம்ப துவங்கும் போது உன்னால் கூட நீ ஆச்சரியப்படுவாய். உலகமே உன்னை தடுக்க வந்தாலும், உன் பாதையை மூடி வைத்தாலும், உன் மனம் மட்டும் மூடப்படக்கூடாது. மனம் திறந்தால் உலகம் திறக்கும். சிவபெருமான் தியாகம், தன்னம்பிக்கை, தைரியம், இந்த மூன்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர். அவர் காட்டியார், உலகம் உன்னை புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, உலகம் உன்னை கௌரவிக்க வேண்டியதில்லை, உன்னை நம்ப வேண்டியது நீ மட்டுமே. நீ நம்பினால் போதும், உலகம் பின்னால் வர வேண்டும். வெற்றி உன்னால் தள்ளப்பட்டாலும் வந்து நின்றுவிடும். நேரம் தாமதமானாலும் உன்னை தாண்டி போகாது. உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை கவனிச்சு பாரு. ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை ஓட்டிவிடும். அதே போல உன் இதயத்தில் உள்ள சிறிய நம்பிக்கை கூட உன் வாழ்க்கையின் இருளை ஒடுக்கும். நீ விழுந்திருக்கலாம், ஆனால் நீ முடிந்து விடவில்லை. நீ சோர்ந்திருக்கலாம், ஆனால் நீ தோல்வி அடைந்து விடவில்லை. நீ காயமடைந்திருப்பாய், ஆனால் நீ வீழ்ச்சி அடைந்தவன் அல்ல. நீ வாழ்கிற வரை உன்னால் முடியும். முடியும் என்று நம்பும் வரை உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. சிவபெருமான் கூட உன்னை பாசத்தால் மட்டுமல்ல, கஷ்டத்தாலும் பலமாக்குகிறார். உன்னை பலமாக்கும் ஒவ்வொரு சோதனையும், உன்னை தள்ளும் ஒவ்வொரு தோல்வியும், உன்னை சீர்படுத்தும் ஒவ்வொரு இழப்பும், அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு பயிற்சி. உன்னை கட்டி எழுப்ப ஒரு தியாகம், உன்னை உயர்த்த ஒரு அர்ப்பணிப்பு. நீயே பாரு, சிவனின் தோற்றம் என்ன? அவர் அழகு, அலங்காரம் நாடுபவர் அல்ல. அவர் வீரத்தின் வடிவம், அவர் தியாகத்தின் உருவம், அவர் அமைதியின் ஆழம், அவர் அழிவின் சக்தி. அவர் உருவமே உனக்கு ஒரு பாடம். வெற்றி பெற அழகோ அலங்காரமோ தேவையில்லை. தேவை என்பது உள்ளுணர்வு, உண்மையான உழைப்பு, தளராத மனசு, துணிவின் மூச்சு. உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை நம்பவில்லை,
ஆசிரியர், நண்பர், குடும்பம், உறவினர், அவர்களில் யாராவது உன்னை உயர்த்த முயற்சித்திருக்கலாம். ஆனா உன்னை உடைக்க முயற்சித்தவர்களின் எண்ணிக்கை அதிகம். அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் பிறந்தது உங்களின் வார்த்தைகளுக்காக அல்ல. நான் பிறந்தது என் விதிக்காக, என் வெற்றிக்காக, என் பாதைக்காக. உனக்கான பாதை எங்கோ காத்திருக்கிறது. உன் பெயரால் எழுதப்பட்ட வெற்றி எங்கோ காத்திருக்கிறது. உன்னை பார்த்து பெருமைப்படும் எதிர்காலம் எங்கோ காத்திருக்கிறது. ஆனா நீ அந்த பாதைக்கு நடக்கணும். நடக்கும்போது தடைகள் வரும், வலி வரும், சோர்வு வரும். ஆனா நிற்கக்கூடாது. நீ நிற்கும் போது உலகம் உன்னை மிதிக்கும். நீ ஓடும்போது உலகம் உன்னை பார்க்கும். நீ எழும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் வாழ்வில் ஒரு உண்மை. நீ தனியாக வந்தாய். நீ தனியாகத்தான் போராடணும். ஆனா நீ ஒருபோதும் உண்மையில் தனியாக இல்லை. உன்னோடு ஒரு சக்தி இருக்கிறது. ஒரு தெய்வீக சக்தி, ஒரு பேரருளின் சக்தி. அது யார்? சிவபெருமான். சிவபெருமான் உன்னோடு நடக்கிறார். அவர் உன்னுடைய இதயத்தில் வாழ்கிறார். அவர் உன்னை விழுவதற்கு விடமாட்டார். அவர் உன்னை தவற விடமாட்டார். அவர் உன்னை வீணாக்க மாட்டார். இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் நம்பிக்கை. இதெல்லாம் சக்தி. நீ இன்று உன்னை நம்பணும். ஏனென்றால் உன்னை நம்புற நேரம் வந்துடுச்சு. உன் வாழ்க்கை இன்று மாற்றப்பட வேண்டிய நாள். உன் மனம் இன்று எழுந்து நிற்க வேண்டிய நாள். நீ பிறந்தது ஒரு தீக்கட்டி போல. அதை உன்னால் மட்டுமே எரிக்க முடியும். பிறர் வார்த்தை காற்று. ஆனா உன் உள்ளுணர்வு தீ. அதை எரிய விடு. அதை வளர விடு. அதை பெருவெள்ளமாக மாற்று. உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. ஏனென்றால் இன்று நீ சிவனின் உண்மையை கேட்கிறாய். இந்த உண்மை உன்னை தடுக்க முடியாத மனிதனாக மாற்றும். உனக்கானவை வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னை தடுக்கும் விஷயங்கள் உன் முன் விழும். உன்னை சோதிக்கும் விஷயங்கள் உன்னை வெற்றி பெற கற்பிக்கும். உன்னை வலியுறுத்தும் விஷயங்கள் உன்னை பலமாக்கும். நீ எதை இழந்தாலும் உன்னை காப்பாற்றும் சிவன் இருக்கிறார். நீ எதை தவறவிட்டாலும் வாழ்க்கை உனக்காக பெரிய விஷயத்தை காத்திருக்கிறது. நீ எதை பயந்தாலும் அந்த பயத்தை எரிக்கும் தீ உன்னுள் இருக்கிறது. நீ எதை சந்தேகப்பட்டாலும் அந்த சந்தேகத்தை வீழ்த்தும் வீரன் நீ. அது நீயே, நீதான். உங்கள் உள்ளத்தில் ஒரு குரல் எழட்டும். நான் முடிப்பேன், நான் எழுவேன், நான் வெல்வேன், நான் போராடுவேன், சிவன் என்னோடு இருக்கிறார். நீங்கள் இந்த குரலை நம்ப ஆரம்பித்த நிமிடம் உங்கள் வாழ்க்கை நிமிர்ந்து நிற்கும். உங்கள் விதி உங்கள் முன் தலை வணங்கும். நண்பர்களே, சிவபெருமான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறார். நம்பு, போராடு, எழுவெல். உன் இதயம் இன்று மாற்றப்பட்டது. உன் மனம் இன்று பலமானது. உனது உயிர் இன்று தீர்ப்பொறி. எதுவாக இருந்தாலும் நினைவுவை. சிவன் உன்னோடு இருக்கிறார். சக்தி உன்னுள் இருக்கிறது. வெற்றி உன் பாதையில் காத்திருக்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.